Hi all, welcome to my channel. மந்த்லி 15,000 சேலரி வாங்குறவங்களுக்கான பட்ஜெட் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் ரெண்ட் 3,000க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். தென் வாட்டர் வந்து 100 ருபீஸ், ரெண்ட்டுக்கு இருந்தால் 100 ருபீஸ் கண்டிப்பாக வாட்டருக்குன்னு கேட்பாங்க. தென் சேவிங்ஸ் வந்து 1000 ருபீஸ். இபிக்கு வந்து பர் மந்த் 250 ரூபாய்க்குள்ளே வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மொபைல் ரீசார்ஜ் வந்து 2 பேர் வீட்டில் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 350 ருபீஸ் பர் பர்சன்ஸ் வருது. இப்போ 700 ருபீஸ் போட்டிருக்கேன். அடுத்து அரிசி ரைஸ் வந்து 800, இப்போ வந்து சிப்பமாக எடுத்துட்டோம்னா 1600 வருது. அப்போது 2 மாதத்துக்கு ஒரு டைம் எடுக்கிற மாதிரி. இப்போ இந்த மாதம் 800 எடுத்து வச்சா நெக்ஸ்ட் மந்த் 800, 2 மாதம் சேர்த்து ஒரு சிப்பமாக வாங்கிட்டு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிவி வந்து 300 ருபீஸ் டிவி ரீசார்ஜ். அப்புறம் பால் வந்து 1000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டர் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா வாங்குற மாதிரி இருந்தால் 300 ருபீஸ். ஸ்கூல் ஃபீஸ் வந்து 2000. 2000 வந்து 12 மந்த்ஸ்க்கு எடுத்து வச்சா 24,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம். 2 மந்த் 2000 ருபீஸ் எடுத்து வச்சா. அடுத்தது கிராசரிக்கு 2000 ருபீஸ். காய்கறிக்கு வந்து 800 போட்டிருக்கேன். அப்புறம் நான்வெஜ் வந்து 1000 ரூபாய் போட்டிருக்கேன். 4 வாரத்துக்கு 200 ரூபாய், நான்வெஜ்ஜுக்கு 800. அப்புறம் முட்டை வந்து 200. அப்புறம் பெட்ரோலுக்கு 1000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு வந்து 500 ருபீஸ் போட்டிருக்கேன். ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை ஊருக்கு போகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 14,750 ருபீஸ் வரும். இதில் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் ஒவ்வொன்றோட ப்ரைஸும் போட்டிருக்கேன். முன்ன பின்ன ஆகும். பட் 15,000க்குள்ளே இந்த மாதிரி பட்ஜெட் போட்டால் நம்ம ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேவிங்ஸ் 1000 ருபீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எந்தெந்த மாதிரி அந்த 1000 ருபீஸை எந்த மாதிரி விதத்துலலாம் சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.